போத்தீங்களா மை லார்ட்? லார்ட் பீரஸ்க்கு நம்பிக்கை வர்றதுக்கு இன்னொரு காரணமும் கிடைச்சிருச்சு. என்னால அதை உணர முடியுது. சந்தேகமே இல்லாம அவன் தெளிவா இருக்கான். அந்த எனர்ஜி அவ்வளவு அழகா சுத்தமா இருக்கு. அது கோகுவோட எனர்ஜி. கோகு இப்ப ஜீரன் மேல மட்டும்தான் போக்கஸ் பண்ணிருக்கான். வேற எதுலயும் அவனுடைய கவனம் சிதறல. அவன் உடலையும் மனசையும் ஒருநிலைப்படுத்தி ஒவ்வொரு அடியையும் பார்த்துதான் அடிக்கிறான். அவனோட சக்தியை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு தடுப்புமே இல்லாததால ரொம்ப ஃப்ரீயா சண்டை போடுறான். யூனிவர்ஸ பத்தின கவலையும் இல்ல, பவரை பத்தின பயமும் இல்ல, எந்த தயக்கமும் இல்ல, பொறுமையோட இருக்கா. இப்ப புத்தம் புது கோகுவா ஜீரனோட மோதிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கோகுவை ஜீரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோகுவோட சக்தி பல மடங்கு அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் கோகுவுக்கு ஒரு கனவா மாறப்போகுது. எனக்கு புரியல, அவனுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு பவர் கிடைக்குதோ. கோகு ஹீட்ட கிளப்பிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நான் இதை உணரல. என்ன பொறுத்த வரைக்கும் இதை தொடர விடவே கூடாது. ஜீரன், அவனை விடாத. சீக்கிரமா இதை முடிச்சு வை. ஒரு பக்கம் ஜீரனுடைய தாக்குதல் ரொம்ப தீவிரமா இருக்கு. இது ஒரு முக்கியமான டெக்னிக். ஜீரன் ராபிட் ஃபயர் பஞ்சை யூஸ் பண்றான். அது மூலமா சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் வரும். அவன் கோகுவை கீழே தள்ள பாக்குறான். கோகு எங்க நிக்கிறான்னு பாருங்க. ரிங்கோட முனையில நிக்கிறான். பின்னாடி எதுவும் இல்ல. அவன் விழுந்தான்னா கதை முடிஞ்சது. என்னதான் ஷீல்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் இப்ப அது எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. அவன் பக்கத்துல இருக்கிற எல்லா பாறைகளும் வெடிச்சு செதறது பாரு. சீக்கிரமா அவன் ஏதாவது பண்ணல, அவன் கதை அவ்வளவுதான். அப்படிதான் கோகு, அங்க இருந்து வெளியில வா, உன்னால முடியும், சீக்கிரம். அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் இப்ப தாக்குதலை தடுத்துக்கிட்டு இருக்கான். அவனால மூவ் பண்ணவே முடியாது. அதனால அது இப்ப சாத்தியம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவனால கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். இதுக்கு மேல பேசாதீங்க. வாய மூடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் பாருங்க. லார்ட் பீரஸ். பாவம் பீரஸ், அவன் தோல்வியை இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியா ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. ஒண்ணு கோகுவோட கடைசி பவர் காலியாகும், இல்லன்னா அந்த பாறைங்க கோகுவோட கால்ல விழும். எது நடந்தாலும் அவன் தோத்துருவான். நம்ம ஜெயிக்கிறது உறுதி. ஆமா, சரியா சொன்ன. நாம காத்திருக்கலாம். ஜெயிக்கிறது நாம தான் உறுதியாயிடுச்சு இல்ல? அந்த வெளிச்சத்தை பாத்தீங்களா? நேருக்கு நேர் ரெண்டு அதிர்வலைகள் வந்தா இப்படித்தான் நடக்கும். கோகு தடுக்கிறதுல மட்டும் குறியா இல்ல, அதே நேரத்துல ஷீல்டையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் உனக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்ல. கோகு கலக்கிட்டான். அவன் எப்ப தாக்குதல் நடத்தினானே தெரியல, பாத்தீங்களா? இது உண்மையிலே அற்புதம். என்னாச்சு சொல்லு. இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? திடீர்னு ரிங் இவ்வளவு ஸ்பார்க்லியா இருக்கு. ஸ்பார்க்லி மட்டும் இல்ல, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இது எல்லாமே கோகோவோட எனர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறியா? ரொம்ப பிரைட்டாவும் ட்விங்க்லியாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூடாவும் இருக்கு. ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் அதுதான் நினைக்கிறேன். நல்ல வேலை பண்ண கோகு. கடைசியா நீ நினைச்சத சாதிச்சுட்ட. என்னோட பவரை எதிர்க்கிற அளவுக்கு உன்னால பவரை கொண்டு வர முடியுது. இதுக்கு நான் உனக்கு பதிலடி கொடுக்கணும்ல. நான்
எதிர்பார்த்ததை விட ஜீரன் இப்ப அளவுக்கு அதிகமா சக்தியை வெளிப்படுத்துறான். இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நம்ம எல்லார் கதையும் அவ்வளவுதான். அதுக்கு என்ன இப்போ என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போறதுல நாம ஜெயிக்கணும். அவனை ஒரேடியா முடிச்சிரு ஜீரன். யாராலையும் தடுக்க முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. உன்னுடைய உண்மையான பவரை காட்டு. உன்னால முடியும் ஜீரன். கோகுவை தடுத்து நிறுத்தி எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டு. போயிட்டு வா வீரனே, எல்லாம் முடிஞ்சது. கோகு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கான். ஆமா, அவன் கிட்ட இருக்க பவர் ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கு. உண்மைதான் சையர்ஸ். அவன்கிட்ட இப்ப உண்மையாவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இருக்கு. வேஸ், சொல்லுங்க மயிலா. கோகு அத பண்ணிட்டான்ல, கடைசியா அவன் சாதிச்சிட்டான். ஆமா, இது ரொம்ப நல்ல விஷயம். இவன் நிஜமாவே வேற லெவல்ல இருக்கான். அவன் எந்த ஃபார்ம்ல இருக்கான்னு பாரு, சந்தேகமே இல்ல. இதுதான் உண்மையான பவர். எல்லாருமே இதுக்கு மரியாதை கொடுத்தாகணும். இதுதான் ஆட்டானமஸ் அல்ட்ரா உள்ளுணர்வு. ஆல்ரைட் ஜீரன், உண்மையான சண்டை இப்பதான் தொடங்க போகுது. அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்கோட வேகத்தை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷனால இவ்வளவு சாதிக்க முடியும்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல. ஜீரனால இதை சமாளிக்கிறது கஷ்டம்தான். உண்மையான அல்ட்ரா இன்ஸ்டிங்கா இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஜீரன் கண்டிப்பா தோக்க மாட்டான். அவன் தோக்க கூடாது. பவரை ஏத்துறன்னு சொல்லிட்டு உன் தலகணத்தை ஏத்திக்காத. என் பிளாஸ்டை தடுத்துட்டியா?
ஜீரனோட இவ்வளவு நேரம் போராடினதுக்கு அப்புறம் தான் அவனோட தாக்குதல் வேலை செய்யுது. எங்க அப்பா நான் சும்மாவா? சண்டை இதே மாதிரி மட்டும் போய்கிட்டு இருந்தது 7th யூனிவர்ஸ் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் தான் சரி, நான் மட்டும்தான் சரி. பலம் இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. நான் மட்டும் ஜெயிக்கலனா நான் பட்ட கஷ்டம், ஜெயிக்கிறதுக்காக போராடின போராட்டம் எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். மறுபடியும் நான் பழைய மாதிரி எல்லாத்தையுமே இழந்துடுவேன். அதனால எனக்கு அதே விஷயத்த மறுபடியும் கடந்து போக விருப்பம் இல்ல. என்னால முடியாது. நான் இதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். நெருப்பு புயல் மாதிரி இந்த பவர் ரொம்ப மோசமா இருக்கு. ஜீரனோட சக்தி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அங்க இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஜீரனோட அபரிமிதமான சக்தியால எல்லாமே வெடிச்சிடுச்சு. இது அவனால எப்படி முடிஞ்சது? கேக்கராட் அவனை ரிங்கோட கார்னருக்கு அனுப்புனதால அவன் பழச நினைச்சு தோல்வி பயத்துல தான் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கான். இதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். இப்ப பாருங்க, ஜீரன் ஒளிச்சு வச்சிருந்த எல்லா பவரும் வெளியில வந்துருச்சு. கோகு இப்ப கார்னர்ல இருக்கான். என்ன இது?